வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் வந்து காலையில் ஜிம்முக்கு போயிருக்காரு. ஜிம்முக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவரோட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு வெயிட் தூக்க வரும்போது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சின்ன டம்பிள் வச்சு இவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்தாராம். ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, என்ன நீ சும்மா சின்ன டம்பிள் தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, நான் பார் பெரிய டம்பிள் தூக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய பெரிய டம்பிள்லாம் தூக்கிட்டு இப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாராம். இவர் ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி டம்பிள் வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த திடீர்னு வந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் முன்னாடி பயங்கர ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோ 12 கிலோ தூக்கிட்டு இப்படி பாரு, நான்லாம் எவ்வளோ வீரம் பாரு, நான் எவ்வளோ இதாக பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நக்கலாக காமிச்சிட்டு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஏளனமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த வந்த ஆள் வந்து ஒன்றுமே அவர் வந்து கண்டுக்கல. அவர் ஏளனம் பண்ணுறது இவருக்கு தெரியுது. ஆனால் பெருசாக ஒன்றும் ரியாக்டே பண்ணலையாம். ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலி வந்து வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். இவர் வந்து என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் நல்லா வார்ம் அப் எல்லாம் சின்ன டம்பிள் வச்சு வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் போனோடனே கிட்டத்தட்ட ஒரு 25 கேஜி உள்ள டம்பிளை வந்து வெயிட்டை தூக்கியிருக்கார். தூக்கினோடனே இவர் வந்து அந்த கூட இருந்து அந்த வந்தால் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாப்ல. என்ன நீ இவ்வளோ நேரம் சின்ன டம்பிள் தான் தூங்கிட்டு திடீர்னு நீ வந்து பெரிய டம்பிள் தூங்குற, நீ எதுக்கு இவ்வளோ வெயிட்டை தூக்குற அப்படின்னோடனே, அது ஓ வேலையை பாரு, நான் வந்து வந்து வார்ம் அப் தானே பண்ணிட்டு இருந்தேன், நான் வார்ம் அப் பண்ணுறதுக்கு நீ அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்த, நான் வந்தோடனே ஜிம்முக்கு வந்தோடனே எப்போதுமே வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து பெரிய வெயிட்டு தூக்குவேன், நீ அதை கவனிக்கல, நீ வந்தோடனே என்னமோ பெருசாக என்கிட்ட ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து நான் சின்ன டம்பிள் தூக்கி நீ ஏளனமாக பார்த்தேன், அந்த ஏளனம் எனக்கு தேவையில்லை அப்படின்னோடனே அவர் வந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாராம். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அதோட டீப் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்குறதில்ல, அவர் நம்மளையும் மற்றவங்க பார்க்குறதில்ல. நம்ம செய்கிற சாதாரண வேலையை வச்சு நம்மளை வந்து எடை போடுறாங்க. ஒவ்வொரு சாதாரண வேலைக்கு பின்னாடியும் ஒரு மலை அளவு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திறமை இருக்கும், பெரிய விஷயங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம கரூர் மாதிரி ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு ரொம்ப காமனர் மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பல கோடிக்கு உரிமையாளராக இருப்பாங்க. அவங்களால பல பிஸ்னஸ் பண்ண முடியும், அவங்க பல விஷயங்கள் சாதிச்சுட்ருப்பாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ மக்களை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவங்க என்ன திறமை இருக்குது, அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க, எவ்வளோ பெரிய பூகத்தை க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து சாதாரண விஷயத்தை பார்த்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஓகேயா?